Hello friends, welcome to my channel. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறி வந்தோம். ஸோ அதனால் வந்து ஷிஃப்டிங்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஷேப் இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் வந்து பார்த்து காப்பி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணலாம். ஸோ அதோட எட்ஜஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு பெண்டான மாதிரி ஒரு யூ ஷேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா டோரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் வீட்டு டோர்லேருந்து லாண்ட்ரி ரூம்லேருந்து எல்லா டோரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், சைன் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்கிறதுனால குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணும்போது இது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேர்ள் ஆர் ஃபீமேல் சைனுக்காக நான் வந்து பிங்க் கலர் அடிச்சுக்க போகிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா மேல் ஆர் பாய் ஷேப்புக்கு வந்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்ரிலிக் கலர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது சென்டரில் வந்து நியூட்ரல் கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரௌன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் யூஸ் பண்ணலாம், பட் அந்த பிங்க் அண்ட் ப்ளூக்கு இடையில பிளாக் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அது நியூட்ரல் கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கலரிங் பார்ட்லாம் முடிஞ்சது. இப்போது சென்டராக நம்ம அந்த நியூட்ரல் கலர் அடித்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பென்சிலை நான் எழுதிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட், ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து நான் ப்ரஷ்ஷில் எழுத போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆக்ரிலிக்லேயே யூஸ் பண்ணுங்கிறதுனால நான் பெயிண்ட் எடுத்து ஒரு ரொம்ப ஃபைன் ப்ரஷ்ஷு, ரொம்ப ஃபைன் டிப் இருக்கும் அந்த ப்ரஷ்ஷுக்கு, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரெஸ்ட் ரூம்னு எழுதிட்டு விட்டுறலான்னு பார்த்தேன். ரொம்ப வந்து இதாக இருந்தது, டிசைன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து சும்மா ஒரு லீஃப் மாதிரி வரையலான்னு சொல்லிவிட்டு அதே கலரில் லீஃப் வரைகிறேன். நீங்கள் வந்து ஜெல் பென் இல்லைன்னா வந்து கிளிட்டர் பென் அதை கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து மேல் ஆர் பாய்ங்கிற சிம்பிள் வந்து நம்ம வரைய போகிறோம். நான் ஆல்ரெடி பென்சிலில் வரைஞ்சிட்டேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். இதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு இழு தான் கொடுக்கணும், நல்லா ஒரே மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் கலர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிங்க்லேயும் நான் வந்து கேர்ள் சிம்பிள் வந்து ஆல்ரெடி பென்சிலில் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி தான் நான் இழுக்கிறேன். அது அழகாக வந்துடுது, ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அதை கூட இன்னொரு வேரியேஷன் கொடுக்கலாம். மேலே வந்து ஒரு பெரிய கேர்ளும் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி கேர்ளும் வந்து வரைகிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபீமேல் அண்ட் கேர்ள் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு, அதுவும் அழகாக இருக்கும். நான் இதை வரைஞ்சி மாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ட்வைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நான் என்கிட்ட சாட்டின் ரிப்பன் இருந்தது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். நான் இதை ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஃபெவிகால் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. ஃபெவி பாண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரே ஒரு சாட்டின் ரிப்பன் தான் கொடுத்தேன். அது ரொம்ப வாப்லியாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இன்னும் 2 சாட்டின் ரிப்பன் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கொடுத்தேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆடும், திரும்பவும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 இது கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 1/2 hour to 1 hour தான் எடுக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மாட்டுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Bye bye. We'll meet you all in next video.